இன்னைக்கு ஹெட்டிங் பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் தெரியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இலக்கணம் காமனா என்ன எத்தனை வகை அப்படின்னு தெரியணும். இலக்கணம் 5 வகை. ஓகேங்களா. இங்க சைட்ல எழுதியிருப்பேன் பாருங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு, அதுல 3வது டைப் தான் பார்த்தீங்க அப்படின்னா, பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படின்னா, அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்வியல். மனிதர்களோட வாழ்வியல சொல்றது தான் பொருள் இலக்கணம். நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்வியலையே 2ஆ பிரிச்சிருக்காங்க. அகம் சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு புறம் சொல்லிட்டு. ஓகேங்க. 2 டைப்பா பிரியும் வாழ்வியல்ல. இதுல அகம் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவனையும், தலைவியோட உறவு நிலைய எக்ஸ்பிளைன் பண்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா அகம். இதுதான் அகப்பொருள். ஓகேங்களா. அகப்பொருள் நம்ம 10த் புக்ல குடுத்துருப்பாங்க. அது மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம அகம்னா அகத்திணைன்னும் சொல்லலாம். ஓகேங்களா. அந்த அகத்திணை மீன்ஸ் என்ன அர்த்தம்? அப்போ ஒழுக்க முறைய எக்ஸ்பிளைன் பண்றது தான் அகத்திணை. காமனா திணை அப்படின்னா ஒழுக்க முறை அப்படின்னு வரும். ஓகேங்களா. அப்ப அகத்திணை அப்படின்னா மனிதருக்குள்ள இருக்கிற ஒரு ஒழுக்க முறையை சொல்றது தான் அகத்திணை. அதுல பார்த்தீங்க அப்படின்னா 5 திணைகள் நமக்கு தெரிஞ்சது தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இடங்கள் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் தெரியும். முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தல்னா கடல், பாலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயில்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா சுரம் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வெப்பு அப்படின்ற மாதிரி வெப்பம் அப்படிதான் வெயில் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த 5 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பின் ஐந்திணைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருள் நம்ம 3 வகையான பொருள்கள் சொல்லலாம். அதில பாருங்க, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்ப 5 திணைக்கும் உரிய பொருட்கள் நம்ம முதற்பொருள் சொல்லுவோம், கருப்பொருள் சொல்லுவோம், உரிப்பொருள் சொல்லுவோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல முதற்பொருள்னா என்ன, கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அப்போ பொருள் இலக்கணம் அப்படின்னா, இலக்கணத்தில 3வது வகை தான் பொருள் இலக்கணம் அப்படின்னு தெரியணும். பொருள் இலக்கணம் அப்படின்னா வாழ்வியலோட எக்ஸ்பிளைன் பண்றது. அதில அகப்பொருள் பத்தி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம 10த் புக்ல குடுத்துருப்பாங்க. அகப்பொருள்ல வர்றது தான் எல்லாமே இந்த ஐந்திணைகள் அப்படின்றது. இது கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. 5 திணைகள்ல ஏதோ ஒரு திணை குடுத்துட்டு, இது அகத்திணையா, புறத்திணையான்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? அகத்திணை தான். அப்படின்னா அன்பின் ஐந்திணைகள் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும்.